நண்பரே வணக்கம். ஆல்ஃப்ரட் நோபல் அப்படிங்கிறவரை பற்றி நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா அவர் பேரால் தான் நோபல் ப்ரைஸு கிடைக்குது. நிறைய மெடிசன், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, அந்த வேர்ல்டு லிட்ரேச்சர், பீஸ் இந்த மாதிரி வெவ்வேறு கேட்டகரியில். அவர் வாழ்க்கையில் நடந்த அவர் ஆக்சுவலாக ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டு, ஒரு இன்வென்டர். அவர் தான் டைனமைட்டை கண்டுபிடிச்சார். அதில் நிறைய காசு சம்பாதிச்சார். அந்த மாதிரி தான் அவர் வாழ்க்கை இருந்தது. அப்போ ஒரு தடவை என்னாச்சுன்னா, அவருடைய பிரதர் இறந்துட்டார். அதை நியூஸ் பேப்பர் மக்கள் அதை தவறாக புரிஞ்சுக்கிட்டு அவரே இறந்ததா அவருக்கு ஒரு கட்டம் போட்டு இவர் இறந்துட்டாருன்னு சொல்லி அறிவிச்சிட்டாங்க. அவரை பற்றி ஏகப்பட்ட ஆர்டிக்கிள்லாம் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க உடனே. அதில் ஒருத்தர் எழுதுகிறாரு, இஸ் அ மர்ச்சன்ட் ஆஃப் டெத் அப்படின்னு போட்டு எழுதுகிறாரு, சாவு வியாபாரி அப்படின்னு. இவர் பார்த்துட்டு அரண்டு போயிட்டார். ஓ, நம்ம உண்மையாலும் சாகிறப்ப இந்த மாதிரி நம்மளை யாரும் ரொம்ப கேவலமாக எழுதக்கூடாதுன்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் இந்த நோபல் பரிசுன்னு ஒன்று அவர் கொண்டு வந்தார். அதற்காக அவருடைய உயிரெலாம் எழுதி வச்சுட்டு அதுக்கப்புறம் நிஜமாலுமே அவர் காலமானப்போ நிலைமை வேறையாக மாற்றிட்டார். படித்தது பிடிச்சிருந்தது, பகிர்ந்துக்கிட்டேன். நன்றி.